ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். இப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள அஜித் குமார் சாருக்கு என்னமோ நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்னு வெளியே சொல்ல மாட்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு கூட சொல்ல மாட்றாங்க அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியல் மீடியா நெட்டிசன்கள்லாம் வந்து துடிதுடிச்சு போயிருந்தாங்க. அந்த வரிசையில் அவருக்கு வந்து இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, அவருக்கு வீடு திரும்பிட்டார், ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துச்சு. எப்பாடா வீடு திரும்பிட்டார், ஆனால் என்னன்னு கூட கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அதையுமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. அவர் காதுக்கு பின்னாடி இருக்க நரம்பில் ஒரு சின்ன பாதிப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பின்தொடர்ந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவருக்கு மூளையில் ஒரு கட்டி இருக்குது. அதனால் வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் அவர் ரெக்கவர் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையும் பண்ணிட்டோம். இப்போ அவர் வீடு திரும்பிட்டார். இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்பா அப்படின்னு சொல்லி மூச்சு விடுறதுக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அஜித்குமார் சார் அடிக்கடிக்கு வந்து, அதாவது வாரத்தில் ஒரு நாள், அதுக்கப்புறம் மாதத்தில் 4 நாள் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, போயிட்டு அப்போலோலேயே செக்கப் மேற்கொண்டுட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லி மதுரையும் பரையாதீங்க. நான் என்ன ஏது நடக்குதுன்னு சொல்லி தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிரச்சனை இருக்கிறதெல்லாம் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து உறுதி படுத்திடுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அவருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அடிக்கடிக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி மேற்கொண்டதில் எதனா ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கா, எல்லாமே கம்ப்ளீட்டாக தான் ஃபைனாக இருக்காரா. ஏன்னா வந்து மூளை சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன் அப்படின்றதுனால வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஜென்ரல் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ செக்கப் பண்ணதுலேருந்து எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுதா, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு இடத்துல குறைபாடுகள் இருக்கா, ஏன்னா தையில் எதனா விட்டுருக்கா, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷாக் வச்சு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களாம். ஏன்னா மூளை சம்மந்தப்பட்ட விஷயம், அது மட்டும் இல்லாமல் மூளையை கட்டி அகற்றிருக்காங்க அப்படின்னும் போது திடீர்னு வந்து எந்த பார்ட்டாக செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த விஷயத்தில் வந்து சென்சேஷன் இருக்காமல், அதாவது வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு உணர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமாக வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா ரீதியான செக்கப்புமே மேற்கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வாரத்தில் ஒரு நாள் அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து, ஷாக்லாம் வந்து ஒழுங்காக வேலை செய்யுதா, அவருக்கு வந்து இந்த உணர்வுகள்லாம் கரெக்டாக வேலை செய்யுதா, எங்கெங்கே என்னென்ன உணர்வுகள் வரணும் அப்படின்றது அவருக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யுதா அப்படின்னு சொல்கிறதுக்காக டெய்லி வந்து இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டெஸ்டிங்க்குன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அந்த டெஸ்டிங்கில் அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இதுவும் அவரோட நல்லதுக்காக மட்டுமே தான் தவிர மித்தபடி வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் ரெக்கவரிங் டைம்ன்றது அதிகரிச்சுட்டே போகும். அதனால் உங்களால் வந்து அஜித்குமார் சாரை ரொம்ப சீக்கிரமாகவே தேட்டரில் பார்க்குற இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் மேற்கொண்டது மூலமாக அவர் வந்து ஃபேன்ஸை சீக்கிரமாக மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திரையரங்குகளில். இது எல்லாமே அவர் பண்ணுறது எதுக்காகனா ஃபேன்ஸ் அவருக்காக தான் அவங்க பணம் அடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே அவர் உடல் எழுத்த பாதிக்கும் தாண்டி அவர் ஃபேன்ஸ்க்காக மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு எவ்வளோ அஜித்குமார் சாரை பிடிக்கும்ன்றதை மாதிரி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம அவருக்காக கொஞ்சமாக ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறோம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.